சூரிய கிரகணம் 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நிகழ இருக்குதுங்க. பூமியில் பல்வேறு பகுதிகளில் காணக்கூடிய இந்த அரிய நிகழ்வு மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கு தனித்துவமான பலன்களை அளிக்கக்கூடும் அப்படின்னும் சொல்லப்படுது. அந்த வகையில் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமை நாளில் நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் யாருக்கு என்ன பலன்கள் அளிக்கப் போகிறது, எந்த ராசிக்கு நல்ல பலன்களை அளிக்கும், யாருக்கு பாதகமான சூழ்நிலைகளை உண்டாக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா? உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருக்குதா? திருமண வரன் கைகூடுற மாதிரி தள்ளி தள்ளி போய்கொண்டே இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. செப்டம்பர் 21ஆம் தேதி இரவு 10:59 மணிக்கு சூரிய கிரகணம் தொடங்கி அடுத்த நாள், அதாவது செப்டம்பர் 22ஆம் தேதி விடியற்காலை 3:23 வரையில் சுமார் 4:24 மணி நேரம் சூரிய கிரகணமானது நீடிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த கிரகணமானது சூரியனை சுமார் 85% வரை மறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஜோதிட நிபுணர்கள் நம்பிக்கையின்படி சூரியனை மறைக்கும் இந்த நிகழ்வானது சூரியனின் வலிமையை தற்காலிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் சொல்லப்படுது. குறிப்பிட்ட இந்த நிகழ்வானது சூரிய கிரகண நிலை கணிப்புகளில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை உண்டாக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அனைத்து ராசியினருக்கும் தனித்துவமான பலன்களை அளிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. 12 ராசியில முதலாவதாக வரக்கூடிய ராசி மேச ராசி. இந்த மேச ராசிக்காரங்களுக்கு பணியிடத்துல முன்னேற்றத்தை கொடுக்க வரக்கூடிய ஒரு கிரகணமாகவே இந்த சூரிய கிரகணமானது பார்க்கப்படுதுங்க. மேலுமே பணியிடத்துல காணப்பட்ட பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு. உயர் அதிகாரிகளுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கக்கூடிய நேரமாகும். அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்க கூடுதல் பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மேலுமே சுய தொழில் செய்து வரக்கூடியவங்க தங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தினால ரிஷபராசிக்காரங்க குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பது மட்டும் இல்லாமல் குடும்ப உறவுகள் மத்தியில் மகிழ்ச்சி ஏற்படுங்க மற்றும் அவர்களுடைய மன அமைதியும் கொண்டு வரக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க. நிதிநிலை சிறப்பாக அமையுங்க. இருந்தாலும் இதற்கு ஈடான செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் காணப்படுது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் உங்கள் சேமிப்பை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. எனவே ஆரோக்கியத்தில் இந்த ரிஷபராசிக்காரங்க கூடுதலாக கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. மிதுன ராசிக்காரங்க பணிகளை பாதிக்கக்கூடிய ஒரு கிரகணமாக இந்த சூரிய கிரகணம் பார்க்கப்படுதுங்க. இந்த ராசிக்காரங்க செஞ்சுட்டு வரக்கூடிய பணிகள் தாமதப்படுவதற்கான காலமாகவும் அமைஞ்சிருக்குது. வருமானத்தை தள்ளி போடுவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பதற்றத்தை அதிகரிக்கும் அவசர முடிவுகள் தொழில் நட்டத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே நீங்கள் இந்த ராசிக்காரங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இந்த நாள் சொல்லப்படுது. கிரகணத்தின் போது வெளியில் பயணம் செய்வதை இந்த நேரத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. நிகழக்கூடிய சூரிய கிரகணத்தினால கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில வாக்குவாதங்கள் அதிகரிக்கும் ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய பணியிடத்தில் உங்களுடைய சக ஊழியர்களுடைய தேவையற்ற வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபடுவதை இந்த நேரத்தில் தவிர்த்து கொள்ள வேணுங்க. குடும்ப வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்க்கை துணையோடும் போட்டிகள் சண்டைகள் அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. எனவே இந்த நேரத்தில் இந்த கடகராசிக்காரங்க கவனமாக இருக்க வேணும். மேலுமே உடல்நல சார்ந்த பிரச்சனைகள் உங்களுடைய மன அழுத்தத்தை அதிகரிக்கும். குடும்ப உறவுகளிடம் இருந்து பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உண்டாக்குங்க. எனவே இந்த நேரத்தில் நீங்கள் பேசும்போது உங்களுடைய பேச்சில் கவனம் தேவை. சிம்ம ராசிக்காரங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய கிரகணமாக இந்த சூரிய கிரகணமானது நிகழ இருக்குதுங்க. சிம்ம ராசி கொண்ட மாணவர்கள் தங்களுடைய கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலம் அமைஞ்சிருக்குது. மேலுமே பள்ளி தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய காலகட்டமாகும். செயல் திட்டங்களில் வெற்றி காணக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. எதிர்பாராத லாபத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகும். நீங்கள்
சவால்கள் நிறைந்த பணிகளை தேர்வு செய்வீங்க. செய்து முடிப்பித்து அதில் வெற்றியும் காணக்கூடிய காலகட்டமாகவும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தினால கன்னி ராசிக்காரங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய வாய்ப்புகள் பல கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே காதல் உறவுல புரிதல்கள் அதிகரிக்கக்கூடிய நேரமாகுங்கள், மோதல்கள் குறைவதற்கான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. மேலுமே இந்த கன்னி ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை துணைகள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தொழில் வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்த ஊக்குவிப்பாங்க. திருமணம் முடியாதவங்க தங்களுடைய எதிர்கால திட்டங்களில் வெற்றி காணக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. மேலுமே வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கக்கூடிய நேரமாகுங்க. பொருளாதார நிலை மேம்படும். நீங்க உங்களுக்கு விருப்பமான பொருட்களை வாங்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. துலா ராசிக்காரங்க தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில பதற்றமான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. குறித்த காலத்துல அவசர முடிவுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க. பெரிய பண பரிமாற்றங்களை நீங்க இந்த நேரத்துல தவிர்த்து விடுவது நல்லது. மேலுமே நிகழக்கூடிய சூரிய கிரகணத்தினால முதலீடுகள் செய்வதை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடுவது ரொம்பவே நல்லதுங்க. கடன் கொடுப்பது வாங்குவது போன்ற விஷயங்கள்ல நீங்க தலையிட வேண்டாம். இறை வழிபாட்டில் நீங்கள் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. மேலுமே குடும்ப உறவுகளுடன் போதுமான நேரத்தை நீங்கள் செலவிட முயற்சி செய்யுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகுங்க. விருச்சிக ராசிக்காரங்க நிதி நிலையில எதிர்பாராத பிரச்சனைகள் சவால்கள் உண்டாகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. இதனுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுடைய குழப்ப நிலையில தொடர்ந்து வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும். எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுக்க முடியாத சூழ்நிலைகளை உங்களுக்கு உண்டாக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. மேலுமே திருமணம் குறித்த ஆலோசனைகள் தொடங்கும். காதல் உறவு குறித்து வீட்டில் தெரிவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படுங்க. மேலுமே நீங்க பணியிடத்துல உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கும் சூழ்நிலைகள் நடைபெறும். எனவே இந்த நேரத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரங்க சூதானமாக நடந்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. விடாமுயற்சிக்கு பெயர் பெற்ற தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. துணிச்சலான முடிவுகளை எடுப்பீங்க. தொழில் பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கும். பயணங்கள் சாதகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க. எதிர்பாராத லாபத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். உங்களோட கடின உழைப்புக்கு உரிய பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலம் அமைஞ்சிருக்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க. மேலுமே மனம் தளராமல் கடினமாக உழைத்து அதற்கான பலனை காணக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தினால் மகர ராசிக்காரர்களுடைய பணிகளை தாமதத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. இருந்தாலும் பணிகள் குறித்த காலத்திற்குள்ள முடிவடையும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதனால இந்த ராசிக்காரங்க பொறுமையாக இருக்க வேணுங்க. பதற்றம் கொள்ளக்கூடாது. மேலுமே இந்த நேரத்தில் உங்க குடும்ப உறுப்பினர்களோடு நேரத்தை செலவிடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய சிறியவர்களுடைய உடல் நலனில் உண்டாகக்கூடிய பாதிப்பு உங்களது பொருளாதார நிலையை பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும். மேலுமே நிதி நிலைமையை மேம்படுத்த வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. வாய்ப்புகள் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க. கும்பராசிக்காரங்க கூடுதல் கவனத்தோடு செயல்படக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலம் சொல்லப்படுது. சூரியனுடைய ஆதிக்கம் குறைந்து காணப்படக்கூடிய இந்த கிரகணத்தின் போது பணம் தொடர்பான விஷயங்களை ஆழ்ந்து சிந்தித்து நீங்க முடிவெடுப்பது ரொம்பவே நல்லதுங்க. மேலுமே பங்குச்சந்தை முதலீடுகளில் இருந்து விலகி இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. உங்களால் செயல் திட்டங்களில் சிறப்பான பலன்கள் அளிக்கக்கூடும் அப்படின்னும் சொல்லப்படுது. இருந்தாலும் அதற்கு சரியான காலம் தேவைப்படுது. இந்த நேரத்தில் சின்ன சின்ன விஷயங்களை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. இந்த கிரகணத்தின் போது உங்களது முயற்சிகளை நீங்கள் ஒதுக்கி வைப்பது ரொம்பவே நல்லது. சரியான நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்குங்க. உங்களது வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. மீன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் தடங்கல்கள் மற்றும் தாமதங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகுங்க. மேலுமே உங்களது நீண்ட நாள் சிந்தனைகளை நீங்கள் செயல்படுத்த முடியாமல் தவிர்க்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளும் உண்டாகக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. உங்களுக்கு இந்த நேரத்தில் மருத்துவ செலவானது அதிகரிக்கும். மன அழுத்தமானது அதிகரிக்குங்க. கவலைகள் அதிகரிக்கும். இதை சமாளிக்க ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்துவது ரொம்பவே நல்லது. முக்கியமான முடிவுகளை எடுப்பதில் குழப்பம் நீடிக்கும். எதிர்காலம் குறித்த கவலை உங்களுக்கு உண்டாகுங்க. இதனால்
இதனால் உங்களுக்கு இரவு நேரத்தில் உறக்கமானது வராது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த நேரத்தில் மீன ராசிக்காரங்க ரொம்பவே கவனமாக இருக்க வேணும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் 12 ராசிக்காரரில் எந்த ராசிக்காரர் என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.